ஹே ஆல், இந்த நோட்டிஃபிகேஷன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது யாருக்காக ரிலீஸ் ஆகிருக்குன்னா இசிஜி டெக்னீஷியனுக்காக தான். எப்போ அப்ளை பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து 4ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி தான். இன்றைக்கி காலைல 10 மணிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்ளை பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 24ஆம் தேதி க்ளோசிங் டேட்டு. கம்பல்சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. லேட்டாக அப்ளை பண்ணால் சர்வீஸ் இஷ்யூஸ் வரும், இல்லைனா டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரும். ஸோ அதில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க, சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மந்த்து 13. இது டென்டேட்டிவ் டேட்டுன்றதால எக்ஸாம் முன்னாடியும் வரலாம், இல்லைனா அந்த டேட்டுக்கு அப்புறமும் வரலாம். ஆனால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது லெவல் 4 நோட்டிஃபிகேஷன்றதால நல்ல சேலரியை எதிர்பார்க்க முடியும். வேக்கன்சி பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சி. இது அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. டிப்ளமோவில் கிளினிக்கல் எக்கோ கார்டியோகிராஃபி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக் கார்டியோகிராஃபிக் டெக்னிக் அது படிச்சிருக்கணும். இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எந்த டிப்ளமோ முடித்தாலும் நீங்கள் குவாலிஃபைடு தான். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். எம்பிசி ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 பேப்பராக நடக்க போகுது. அந்த 2 பேப்பருமே ஒரே நாள்லேயே கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். சிபிஎஸ்சி புக்ஸ் இருந்துச்சுன்னா சிபிஎஸ்சி புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லைனா 12th ஸ்டாண்டர்டில் கிடைக்கிற ஸ்டேட் போர்ட் புக்ஸை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கான சிலபஸ் என்னென்னு பார்க்கலாம். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர், காம்ப்ரிஹென்ஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ். 100 questions 100 மார்க்ஸ்க்கு 2 ஹார்ஸ்க்கு பேப்பர் 1 நடக்குது. பேப்பர் 2க்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா ஹியூமன் அனாட்டமி, ஹியூமன் ஃபிசியாலஜி, அப்ளைடு பயோகெமிஸ்ட்ரி, அப்ளைடு ஃபார்மகாலஜி, அப்ளைடு மைக்ரோபயாலஜி, அப்ளைடு பெத்தாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி அண்ட் கார்டியாக் கேர் டெக்னிக்ஸ். இதுவுமே 100 மார்க்ஸ்க்கு 100 question 2 ஹார்ஸ் நடக்கும். இது உங்களுடைய டிப்ளமோ லெவலில் தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் டிப்ளமோவில் படித்தது தான் இதில் கேட்பாங்க. பேப்பர் 1லேயும் சரி பேப்பர் 2லேயும் சரி தப்பாக வர ஒவ்வொரு கொஷனுக்குமே ஒரு 0.25 மார்க்ஸு டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா பைலிங்குவலில் இருக்கும், இங்கிலீஷும் அப்புறம் உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இருக்கும். ஆனால் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் இது அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான். முக்கியமான சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன். See you in the next video. Bye-bye.